தேவன் பேசி சொல்லிய 10 கட்டளைகள். முதலாம் கட்டளை, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இயேசுவே தெய்வம், அவரையன்றி வேறு எதையும் நாம் கடவுள் என்று அங்கீகரிக்க கூடாது. இரண்டாம் கட்டளை, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தையும் அல்லது அதைவிட மேலாகவும் நாம் எந்த பொருளுக்கும் எந்த காரியத்துக்கும் கொடுக்க கூடாது. மூன்றாம் கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. தேவனுடைய பெயரையும் அவருடைய நாமத்தையும் தற்செயலாகவோ விளையாட்டாகவோ நாம் பயன்படுத்தக்கூடாது. நான்காம் கட்டளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஒவ்வொரு வாரமும் நாம் நம் குடும்பத்தோடு சர்ச்சுக்கு போகணும். ஐந்தாம் கட்டளை, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அம்மா அப்பா சொல்றத கேட்கணும், அவங்கள நேசிக்கணும். அவங்க முதிர் வயது ஆனாலும் அவங்கள கைவிடாம அவங்க மேல அன்பு செலுத்தணும். ஆறாம் கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக. மற்றவங்க மேல கோபப்படக்கூடாது, கசப்பு வைக்க கூடாது, எரிச்சல் படக்கூடாது, சண்டை போடவும் கூடாது. ஏழாம் கட்டளை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. தன் மனைவியையும் அல்லது கணவரையும் தவிர வேறு ஒருவரோடு உறவு வைப்பது ஒரு தவறான காரியமாகும். எட்டாம் கட்டளை, களவு செய்யாதிருப்பாயாக. மற்றவர்களுடைய அனுமதி இல்லாம அவங்களுடைய பொருளையோ விவரங்களையோ எடுக்க கூடாது. ஒன்பதாம் கட்டளை, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. மற்றவர்களை குறித்து தவறான கூற்றையும் அல்லது பொய்யானதையும் சொல்லக்கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லணும். பத்தாவது கட்டளை, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. மற்றவர்களுக்கு உள்ள ஆசீர்வாதத்தையோ அல்லது உயர்வையோ நினைத்து பொறாமைப்படக்கூடாது. அது எனக்கும் வேணும்னு நம்ம ஆசைப்படவும் கூடாது. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்வீர்கள் என்று இயேசு சொன்னாரு. ஸோ நீங்க இயேசுவை நேசிச்சிங்கன்னா இந்த கட்டளைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதன்படி கண்டிப்பா வாழுங்க. God bless you.